எனது பெயர் சுலைமான். சுல்தான் சலீம் அவர்களின் மகன். என் ஆசான் கோசம் என்னுள் ஒரு சிறந்த விதையை விதைத்தார். ஒரு சுல்தான் என்பவன் வாளால் மட்டும் அல்ல, நீதியால் ஆட்சி செய்ய வேண்டும். இந்த ஒரு போதனைதான் என் 46 வருட ஆட்சியை வரலாற்றின் பொற்காலமாக மாற்றியது. என் ஆட்சியின் முதல் நாளிலேயே நான் ஒரு புரட்சிகர முடிவை எடுத்தேன். நீதி எல்லோருக்கும் சமம். என் புகழ்பெற்ற கானனி கோடெக் எனும் சட்டத் தொகுப்பை உருவாக்கி நடைமுறைப்படுத்தினேன். ஒருமுறை என் சொந்த மகன் மீது கூட நீதித்துறையை இயக்கினேன். ஏனெனில் நீதியில்லாத ஆட்சி கவிஞர்களின் கனவு மட்டுமே என்பதனை நான் உறுதியாக அறிந்திருந்தேன். என் ஆட்சி காலத்தில் ஒட்டோமான் பேரரசு 3 கண்டங்களில் பரவியது. ஐரோப்பாவில் ஹங்கேரி வரை, ஆப்பிரிக்காவில் அல்ஜீரியா வரை, ஆசியாவில் பக்தாத் வரை. அது பறந்து விரிந்து இருந்தது. ரோட்ஸ் கோட்டையை முற்றுகையிட்ட போது எனது படைகள் 6 மாதங்கள் போராடின. கடைசியில் கோட்டை வீழ்ந்தபோது நான் கிறிஸ்தவ தளபதி ஆடமிடம் சொன்னேன், உங்கள் வீரத்தை மதிக்கிறேன். உங்கள் வீரர்களை கப்பலில் வெளியேறலாம் என்று. என் மனைவி ஒருமுறை அவள் என்னிடம் கேட்டாள், ஏன் இவ்வளவு போர்கள்? நான் பதிலளித்தேன், என் மக்களுக்கு பாதுகாப்பான உலகத்தை கொடுக்க என்பதாக. என் ஆட்சியில் மிமார், சினான் போன்ற மேதைகள் தோன்றினர். அவர்கள் கட்டிய சுலைமானியே மசூதி இன்றும் இஸ்தான்புல்லின் மண்ணில் என் பெயரை ஒலிக்கிறது. ஒருமுறை சினானிடம் சொன்னேன், உன் கட்டிடங்கள் என் வாளைவிட நீண்ட காலம் நிலைக்கும் என. என் 72வது வயதில் கூட நான் வியன்னாவை முற்றுகையிட்டேன். எனது படைகளுக்கு நான் சொன்னேன், ஒரு சுல்தான் தன் படைகளுடன் முன்னணியில் நிற்க வேண்டும் என்பதாக. என் அன்பார்ந்த மக்களே, நீதியை பின்பற்றுங்கள். கலையை வளர்த்தெடுங்கள். அதுவே உண்மையான வெற்றி.